ஜாசன் வணக்கம். வணக்கம். தமிழக தாய்மார்களுக்கு ஒரு திடீர் சர்ப்ரைஸா 5000 பணத்தை பேங்க்ல போட்டுட்டு 3 மாசம் கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை முன்கூட்டியே கொடுத்துருக்கேன். ஏன்னா எதிர்கட்சிகள் ஏதாவது பண்ணி கெடுத்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. இது போக கோடை காலத்துக்கு சேர்த்து ஒரு 2000 போட்டு 5000 கொடுத்துருக்கேன்னு முதல்வர் சொல்றாரு. இது அடுத்த ஆட்சியிலையும் தொடரும் சொல்றாரு. அடுத்த ஆட்சியில நாங்க தொடர வச்சீங்கன்னா பணம் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாத தொகையா தான் இது இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. விஜய் இன்னைக்கு மீட்டிங்ல பேசியிருக்காரு. மிக கடுமையா பேசியிருக்காரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்லாம் முதல்வர் ரொம்ப கடுமையா பேசுறாரு. யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு அவங்க செவிலியே அடிச்சிருங்க, அதாவது விசில் அடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. பட் ரொம்ப கடுமையா சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணியில வராட்டி கூட தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு கொடுத்திருக்காரா? தமிழக மக்கள் விஜய் பேச்சை கேட்பாங்களா? பணத்தை கொடுத்துருக்காங்க, நீங்க வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ஓட்டு போடும்போது எனக்கு போட்டுருங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதை கேட்பாங்களா அல்லது இந்த பணத்துக்கு ஈல்ட் ஆவாங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது தமிழக அரசு, அதாவது திமுக தலைமை எடுத்த ஒரு அரசியல் முடிவு. இது வாக்கு வங்கி அரசியலுக்கோசம் எடுத்தது. அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. பீகார்ல 10,000 ரூபாய் தேர்தல் தேதி அறிவிச்சு உடனே தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னதான் 10,000 ரூபாய் எல்லாருக்கும் வழங்கப்படும் சொல்லி அவசரமா எல்லா குடும்ப போட்டாங்க. 10,000 ரூபாய் போட்டது அங்க பெரிய வெற்றியை என்டிஏக்கு வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி இங்கேயும் தனக்கு 5,000 ரூபான்றது நிச்சயம் ஒரு பெரிய அமௌண்ட். அது ஒரு தனியார் தொலைக்காட்சியில இதை பத்தி கேட்கும்போது, ஒரு பூ விற்கிற பொன்மணி, அவங்களுக்கே ஒரு 60 வயசு இருக்கும். நாளைக்கு லவ்வர்ஸ் டே வருத, ரோஜா பூ வாங்கினமே, ரோஜா பூவே 600 ரூபாய் சொல்றாங்களே ஒரு கிலோ. நான் பணத்துக்கு எங்க போறதுன்னு நினைச்சேன். இப்ப ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்ப என் வியாபாரத்துக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. நான் ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றாரு. பிஜேபியிலேயே திமுக ஆதரவு ஸ்லீப்பர் செல் ஒரு தகவல் சொன்னதுனாலதான் இவர் இந்த முடிவெற்றதா ஒரு தகவல் வருது. இதை முடக்கிறதுக்கு திட்டம் தீட்டினாங்க. அதனாலதான் நான் இப்ப இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி, குட் மார்னிங்ல சூப்பர் குட் மார்னிங் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி காத்தால 7 மணிக்கே எல்லா அக்கௌண்ட்டுக்கும் பணம் போயிடுச்சு. இவருடைய பேசுனதை வச்சு இந்த பணத்தை கொடுக்க கூடாதுன்னு மத்திய அரசு முடக்கிடுமோன்னு பயந்து போய் நிறைய ஜனங்க பேங்க்ல போய் மைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விஜய் என்ன சொல்றாரு, என்னை பார்த்து பயந்துதான் அதனால தான் கொடுத்துட்டாரு, என்ன பயப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதிமுக என்ன சொல்றாங்க, அவங்க தோத்து போயிட்டான்னு பயம் வந்துச்சு, அதனாலதான் இந்த மாதிரி ஆனால. அதிமுகவும் குலவிளக்கு திட்டத்தின் போல நாங்க மகளிர் எல்லா குடும்ப தலைவி எல்லாருக்கும் 2,000 தருவோம்னு சொன்னாங்க. அவங்களும் இந்த திட்டத்தை வேற பெயர்ல கொடுக்கறதா இருந்தாங்க. அவங்க கொடுக்காம இருக்கும் போது இல்லை. மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ அரசு ஊழியருக்கு அகவிலைப்படை வழங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தா தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி வாங்கி அந்த அகவிலைப்படையை வழங்கும். தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா தேர்தல் நடத்த விதிகளை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை வழங்கக்கூடாது தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன மாசம் 3,000 ரூபாய் எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த மாசம் 5,000 அப்படின்னு சொல்லி வருமானம் வந்ததுனால பெண்களுடைய வாக்கு குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேரான திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அன்புமணி சொல்றாரு, இன்னும் கடன் சுமையை அதிகமாக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. யார் வந்தாலும் கடன் வாங்கதான் போறாங்க. இப்போ மத்திய அரசே பட்ஜெட்ல என்ன சொல்றது, 17 லட்சம் கோடி கடன் வாங்க போறதுதான் சொல்லியிருக்கு. பெரிய ஒரு சமூகமே, அதாவது பெரிய பெரிய கம்யூனிட்டி, அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் ஆரம்பிச்சு ஒரு பெரிய பட்டியலையே விஜய் இன்னைக்கு படிக்கிறாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மத்திய அரசை விமர்சிக்கிறீங்களே நீங்க, உண்மையில உங்க ஆட்சியில தான் சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு ஆரம்பிச்சு இவ்வளவு பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க சம்பளம் கொடுக்குறேன், இல்ல வாக்குறுதி எல்லாம் கொடுத்து எதுவுமே பண்ணல, பதவி உயர்வு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும் போது நீங்க என்னத்தை உங்க கண்ட்ரோல் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அரசாங்கத்துல பணம் இல்ல, மத்திய அரசு நிதி தர்றது இல்ல, எதுவுமே என்கிட்ட காசு இல்லாம இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் மத்திய அரசு வஞ்சிக்கிறது தான், நல்ல திட்டங்கள் நிறைவேற்ற முடியாம தடுக்கிறாங்க மத்திய அரசுல எல்லாம் சொல்லிட்டு இப்படி அட்வான்ஸாவே பணத்தை அள்ளி கொடுக்கறது இருக்குல்ல, இது எங்க கொண்டு போய் நிற்கும்? இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா முதல்வர்கள் சேர்த்து வச்சுட்டு போன மொத்த கடனை விட டபுள் மடங்கு கடன் இந்த 4.5 வருஷத்துலேயே தமிழ்நாடு அரசு அதிகமா வாங்கி இருக்குன்றாங்க. அதை ஜெயிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக கஜானாவை காலி பண்ணி மக்கள் தலையில வரி சுமையை ஏத்திட்டு போறது இருக்குல்ல, அது எந்த வகையில சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரதமர் இலவசங்களை எதிர்த்து பேசினாரு. ஆனா பாரதிய ஜனதா
தேர்தல் அறிக்கையிலே வந்து மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போது அவங்களே வந்து இலவச திட்டங்கள் இந்த மாதிரி மகளிருக்கு மகாராஷ்டிரா கூட மகளிருக்கு 3000 2000 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா வந்து அந்த திட்டத்தை வந்து அவங்க சரியா நடத்தல. ஒரு கட்டத்தில் அவங்க பார்க்கும்போது அந்த மகளிர் உரிமை தொகை வந்து 50,000 பேர் 60,000 பேர் ஆண்களுக்கே அது போயிருது. இது எங்கேயோ குளறுபடின்னு சொல்லி அந்த பணம் வந்து இப்ப அவங்க சரியா தர மாதிரி தெரியல. ஆனா வந்து பீகார்ல வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க. இப்ப 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போகுது, தமிழ்நாடு உட்பட. இப்ப பாரதிய ஜனதா மாநிலம் ஆளும் மாநிலம் தான் புதுச்சேரி. அங்கேயே இலவசம் தராங்க. போன மாசம் 2,500 அக்கௌண்ட்ல போட்டாரு ரங்கசாமி. இது சம்பந்தமா அவர்கிட்ட இலவச திட்டங்களுக்கு வந்து தேர்தல் அறிக்கையில அறிவிக்கும் போது அதுக்கான சோர்ஸ் என்ன, அதாவது வருமானத்துக்கான வாய்ப்பு, அதை எதிர்கொள்றதுக்கு எப்படி செய்ய போறீங்க அப்படின்றதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு வந்தது. அப்ப வந்து தேர்தல் அறிக்கைக்கு எல்லாம் வந்து இது பண்ண முடியாது, பொதுநல வழக்குல வராது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க. ஆனா அந்த கேள்வி வந்து நியாயமானது. வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்து வெளிப்படையா எந்த அரசியல் கட்சியும் சொல்றது கிடையாது. என் அறிக்கை வந்து செயல்படக்கூடியதா இருக்கும் என்னுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அதுல வந்து அவர் வந்து இலவசங்கள்லாம் சொல்லாம இருந்தாருன்னா பரவாயில்ல. அவரும் அதே மாதிரி இலவசம் எல்லா கட்சியும் மாதிரி அவரும் அதே மாதிரிதான் அப்படின்றதுதான் இருக்கும். அவரு டாஸ்மாக் வந்து அரசாங்கத்துல ஒரே ஒரு வரி வருவாய் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. கனிம வளங்கள் மூலமா வரக்கூடிய வருவாய்ன்றது, மூணாவது பத்திரப்பதிவு மாதிரியான விஷயங்கள். மற்றபடி வருவாய்க்கே வழி இல்லாத நிலைமையில ஏற்கனவே டாஸ்மாக்ல வந்து ஆண்கள் வந்து போய் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு, சட்டம் ஒழுங்கு இல்ல. ரெண்டாவது வந்து போதை மருந்து, போதைப் பொருள் வந்து அதிகமாயிருச்சு, எங்கேயுமே யாரையுமே கட்டுப்படுத்த முடியலன்னு. இது ரெண்டும் வந்து பெண்களை தான் நேரா போய் பாதிக்குது. இந்த விஷயம் வந்து பாதிக்கும் போது அவங்களுடைய அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்குன்னு பயந்து போய் தான் இந்த 5,000 வந்து அவசர அவசரமா ஸ்டாலின் கொடுத்திருப்பாரா? நீங்க சொல்றீங்க பெண்கள் வந்து இந்த 5,000 பணம் வந்து பெரிய அளவு உதவியா இருக்கும்னு. எத்தனை ஆண்கள் அதை அடிச்சு பிடுங்கி கொண்டு போய் டாஸ்மாக்ல போய் குடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பட் டாஸ்மாக் வருவாயை பெருக்கி இப்படி கொடுத்து அப்படி வாங்குறதுன்ற மெத்தட்ல போய் முடியுமா? இப்ப நீங்க சொல்றபடியே வரேன். இப்ப டாஸ்மாக் உண்டா இல்லையா விஜய் சொன்னாரா? இப்ப இது வரைக்கும் சொல்லல. ஏன்னா அவர் கூடவே வச்சுக்கிறவர் லாட்டரி டிக்கெட் விற்கிறவர் தான் பக்கத்திலே வச்சிருக்காரு. அவரு டாஸ்மாக் கண்டிப்பா அவரால் நிறுத்த முடியாது. திமுக கூட எதிர்கட்சியா இருக்கும்போது கனிமொழி வந்து என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்க வந்தா வந்து டாஸ்மாக் கடைகள் இல்லாம பார்ப்போம்னா, அப்புறம் நான் அந்த மாதிரி திருப்பி கேட்கும்போது நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, படிப்படியா குறைப்போம். நாங்க படிப்படியா குறைச்சாங்க. ஆனா அந்த குறைச்ச கடையை வேற ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அறிஞர் அண்ணா வந்து 1967 ரூபாய்க்கு 3 படி போடுவேன், இல்லைன்னா நான் மரத்துல கட்டி சவுக்கெடுத்து அடிங்க, ரூபாய் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் சொன்னாரு. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் அது வந்து அப்புறம் அதிகாரிகள் தான் அவர் பேசும்போது அது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. அதை செயல்படுத்த முடியலன்னு அண்ணா என்ன பண்ணாரு, இது வந்து அப்ப இருந்த அமைச்சர் அந்த மாதவனே ஒரு 20 வருஷம் முன்னாடி அவரோட பேசும்போது சொன்னாரு, அதாவது அண்ணா வந்து நம்ம வந்து கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்ற முடியல, நம்ம ஆட்சியில இருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படிலாம் வேணாம், இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பதில் அதை அவங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு படி அரிசி இல்லாமல் என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம திட்டங்கள் தீட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அப்புறம் அதிகாரிகள்லாம் பேசி அப்புறம் முதல்ல ஆரம்பத்துல சென்னையில ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் படிப்படியா எங்கேயும் பண்ண முடியும். அப்புறம் திட்டங்கள் பத்தி மக்களை மறந்துட்டாங்க, அண்ணாவை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரிலாம் வந்து இப்ப அரசியல் தலைவர்லாம் இப்ப யாருமே இல்லை. தேர்தலுக்கு போது கொடுக்கிற தேர்தலுக்கு போது பேசுகிற அரசியல் தலைவர் முகம் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே முகம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இலவசங்கள் தப்பு கிடையாது. ஒரு சமூகம் முன்னேறி எந்திரிச்சு நிக்கிறவர்களும் கொடுக்கலாம். இடஒதுக்கீடுக்கும் அதான் சொல்லுவோம். இடஒதுக்கீடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரல கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடலாம், எல்லாருமே வந்து சமமாகணும்னு. நம்ம வந்து இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய சமூகம் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கு, அவங்க மேல வராம இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அதனால இடஒதுக்கீடு தொடரத்தான் வேணும். ஆனா இது யாருடைய குற்றம்? அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கங்களுடைய குற்றம். இடஒதுக்கீடே ஒரு பக்கம் கொடுத்துட்டு அந்த மக்களை மேல கொண்டு வரதுக்கான வழியை பார்த்திருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல இடஒதுக்கீடு பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்திருக்கலாம். அது முடியாத நிலைமை காரணம் குற்றவாளி அரசாங்கம் தான். அதே மாதிரி இலவசங்களை வந்து கை நீட்டி மக்கள் வாங்குற நிலைமையில வைக்கிறது இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொடுக்காம இருக்கலாம்னா அது மக்கள் வந்து வாழ்க்கை நிலை வந்து கொஞ்சமாவது உயரணும்ல. அப்ப கொஞ்சம் கூட மக்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்த மாட்டேன், சொந்தமா சம்பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன், பெண்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன், ஆம்பளைங்க டாஸ்மாக் வராம தடுக்க மாட்டேன், இந்த மாதிரி எதுவுமே நலத்திட்டங்களையோ நல்லதையோ ஒண்ணுமே பண்ணாம
எளிதா தன்னுடைய குடிமக்களை தானே அந்த ரத்தத்தை உறிஞ்சி அது ஒரு பகுதியை திரும்ப மக்களுக்கு கொடுக்கறது இருக்குல்ல, அதுல திமுகன்னு சொல்லல. எல்லா அரசாங்கங்களுமே அது தவறா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி தானே ஆகணும். இப்ப சிங்கப்பூர்ல சொல்லுவாங்க. சிங்கப்பூர்ல வந்து லீ குவான் யூ வந்து ஒரு அதிபரா வந்த பிறகு, பிரதமரா வந்த பிறகு, என்ன வேணா மக்கள் நின்னுக்கிட்டோம். எவ்வளவு வேணா கசந்து வடிக்கிட்டோம். பரவாயில்ல. அவன் திட்டினா திட்டின்னு போட்டோம்னு சொல்லி, சர்வாதிகாரத்தோட பல கசப்பான முடிவுகளை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதனால தான் சிங்கப்பூர் முன்னேறிச்சுன்னு சொன்னாங்க. இலவசங்கள் என்பது வாழ்க்கை முழுக்க எல்லாரும் தொடர்கதையாவே போகுமா? இல்ல உழைச்சு சம்பாதி, வேலை வாய்ப்பு தரேன்றது என்னைக்கா ஒரு நாள் வருமா? கோடைக்காலம் வந்து இப்பதான் கோடைக்காலம் வருதா? போன வருஷம் கோடைக்காலம் வந்ததே, அப்ப ஏன் குடுக்கல? அப்படிதான் கேட்கறாங்க தவிர, இலவசம் எல்லாம் குடுக்காதீங்க, இலவசம் குடுத்து மக்களை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லல. எடப்பாடி என்ன சொல்றாரு? ஆட்சிக்கு வந்த உடனே நீ குடுக்கல, 23 மாசம் குடுக்காம விட்டீங்க, அந்த 23,000 எப்ப குடுக்க போறீங்க அப்படிதான் கேட்கறாரு தவிர, யாரும் இலவசங்கள் குடுக்க கூடாது, மக்களுக்கு வேற நன்மைகள் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லல. இலவசங்களை குடுக்க வேணாம்னு சொல்ற துணிச்சல் எந்த அரசியல் கட்சிகளும் இல்ல. எந்த ஆட்சி வந்தாலும் கனிம வளத்துல ஊழல் கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் தான் கட்சிக்கு வருமானத்தை தருது. இப்ப திமுக வந்து அங்கங்க மாநாடு தர்றாங்க, பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. பார்வையாளர்களுக்கு வந்து வைக்கிற அந்த கேரி பேக்லயே வந்து ஸ்வீட்டு, தண்ணி பாட்டில் அப்படிலாம் பையெல்லாம் வைக்கிறாங்க. அதுவே வந்து பல லட்சம். அந்த பணம்லாம் வந்து கட்சியில யார் கொடுப்பாங்க சொல்லுங்க? அதே இது மாதிரிதான் கனிம வளத்துல வருதோ, டாஸ்மாக்ல வருதோ, அந்த மாதிரி கான்ட்ராக்ட், டெண்டரு அதெல்லாம் வர ரூபாய் வச்சுதான் அவங்க வந்து செலவு பண்றாங்க. இந்த வருஷம் இந்த மாசமே வந்து 5 மாநாடு திமுக நடத்துது. அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபாய் செலவாகும். அந்த 400 கோடி ரூபாய் திமுக தலைவரோ இல்ல வந்து கனிமொழியோ இல்ல துணை முதல்வரோ இல்ல அமைச்சர்கள் செலவு பண்ண போறாங்க. யாரோ ஒரு கான்ட்ராக்டர் டெண்டர் வாங்குறவங்க அவங்கள விட்டு தான் அவங்க செய்ய போறாங்க. இந்த திமுக ஆட்சி வந்து போன முறை வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு அதிமுக அரசு பண்ண தவறுகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு கட்டண உயர்வு, விலைவாசி ஏற்றம் பத்தி எல்லாம் கடுமையா பேசிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு ஒவ்வொரு கட்டணமா ஏத்த ஆரம்பிச்சாங்க. மின் கட்டணம் ஆரம்பிச்சு எல்லா கட்டணமும் ஏத்துனாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, இலவசங்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, அதற்கேற்ற ஆரோக்கியமான வருவாயை பெருக்காததுனாலையும் மக்களை போட்டு வருத்தி வரியாவே சுரண்டி சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வரப்போவது திமுக அரசாக இருந்தாலும் வேறு எந்த அரசாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. வாங்குறவங்க இருக்கிறவங்க கொடுக்குறவங்க இருப்பாங்க, கொடுக்குறவங்க இருக்கிறவங்க வாங்குறவங்க இருப்பாங்க. இது லஞ்சத்துக்கும் பொருத்தும், கமிஷனுக்கும் பொறுக்கும், இந்த இலவசங்களுக்கும் பொறுக்கும். இது ஏன் பணம் எனக்கு கொடுத்தீங்க அதுக்காக எல்லாம் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்ல போறாங்களா? அல்லது கொடுத்த காசுக்கு நன்றி கடனோட ஓட்டு போட போறாங்களா? அல்லது திமுக அரசுடைய செயல்பாடுகளை பார்த்து ஓட்டு போட போறாங்களா? எதுவா இருந்தோம் தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தான் தெரியும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.